யாருன்னே தெரியல. வாயில சொல்றதுக்கே கூசுற மாதிரி அசிங்கமா திட்டுறானுங்கடா. நம்ம உடனே இந்த ஆர்கானிக் ஃபார்ம் எல்லாத்தையும் நிறுத்தணுமா? இல்லனா தம்பி பயமா இருக்கு குமரா. வணக்கம். கூப்பிடுறேன், சொல்லுங்க. மற்றவங்களுக்குலாம் வேற மாதிரி சொல்லிட்டோம். ஆனா நீங்க தானே மெயின். தம்பி மனசு வச்சா 2 நிமிஷத்துல பிரச்சனை முடிஞ்சிடும். புரியலைங்க. நீங்க ஒரு கூட்டமா சேர்ந்துக்கிட்டு நிறைய நல்லது பண்றீங்க, பாராட்டுக்கள். ஆனா இந்த ஆர்கானிக் விவசாயம் மட்டும் வேணாம், உடனே நிறுத்துங்க. நாங்கெல்லாம் பாதிக்கப்படுறோம். நீங்களாம் கடை வச்சிருக்கிறவங்கல இருந்து கந்து வட்டி வரைக்கும் ஏன் நீட்டி முளைக்கிக்கிட்டே? நீங்க எப்படி மெயினோ அது மாதிரி இவங்களுக்கெல்லாம் நான் தான் மெயின். அதான் மெயின் நேரா சந்திச்சா எல்லாம் சுமூகமா முடிஞ்சிரும்னு. போதும் தம்பி, நிறுத்திடுங்க. நிறுத்தலன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல நாள்ல போய் கெட்டதை பேசிக்கிட்டு நிறுத்துங்க. இல்லைனாலும் நிறுத்துவீங்க. வரட்டுங்களா? செயற்கையா உரம் போடுறதெல்லாம் நம்ம மண்ணு நீர் தான் நாசமாகுது. கொளிஞ்சி, சனப்பை, எருக்கு, புங்கம், வேம்பு, ஆடத்தோடா இந்த மாதிரி செடிகளை மண்ணில் பயிரிட்டு ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா மண்ணில் மடக்கி விட்டு விளாடும். இப்படி செஞ்சாலே இயற்கையான முறையில் பயிருக்கும் மண்ணுக்கும் நைட்ரோஜன் சத்து கிடைக்கும். மண்ணு நாசம் குமரா. கெமிக்கல் போட்டு கலந்து மெஷின் வச்சு உழுதுருக்கானுங்க. இனிமே ஒரு புல்லு கூட விளையாது. இப்ப இது அடுத்து கைகால் இருக்காது. அதுக்கப்புறம் என்னன்னு அசிங்கமா திட்டுறானுங்க தம்பி. அசிங்கமா திட்டுறானுங்க. தம்பி, உங்க காலில் விழுந்து கேட்குறப்பா, இதெல்லாம் வேணாம், விட்டுரு. எங்களை நிம்மதியா இருக்க விடு. உன்னை பார்த்து விவசாயம் பண்ணணும் தானே என் புள்ள அவ்வளோ பெரிய வேலையை விட்டுட்டு இங்க வந்தா. நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தூக்க மாட்டிக்கிட்டா. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடி ஏதோ அந்த மாரியாத்தா புண்ணியத்துல உசுருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லப்பா. தயவு செஞ்சு அந்த சின்ன பசங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுறாத. இது ரொம்ப பெரிய மேட்டர் தம்பி. ஒரே சமயத்தில் எல்லாரையும் பேசிட்டீங்க. கந்து வட்டிக்காரனுங்க, பூச்சி மருந்து கடை, காய்கறி வாங்கி கொள்ள லாபத்துக்கு விற்கிறவனுங்க, இவனுங்க எல்லாம் தனியாவா சேரானுங்க. நடுவில் போலீஸு, வார்டு கவுன்சிலரு, முனிசிபாலிட்டி, நம்ம எம்எல்ஏ வரைக்கும் கட்டிங் போதில்ல. நீ திடீர்னு எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பிச்சிட்டா அவனுக்கு வருமானம் அடிபடுதில்ல குமரா. ஏதாவது யோசிங்க. பாவம், என்ன நம்பி எல்லாரும் இறங்கிட்டாங்க. நீ ஒண்ணு பண்ணு, நேரா நம்ம எம்எல்ஏ போய் பாரு. அந்த ஆளு நினைச்சா செய்யும். யாரு? பாண்டியனா? அவனே ஒரு சரி. அதை விடுப்பா. பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த கந்து வட்டிக்கார கும்பல் ஒரு மாஃபியா கூட்டம். பாண்டியனை மாதிரி பெரிய தலை ஏதாவது சொன்னாதான் அது அடங்கும். சரி, அப்படியே இருந்தாலும் அந்த ஆள் எதுக்கு எனக்கு உதவி செய்ய போறான்? இது ரொம்ப கொடுமையா இருக்குப்பா. உன் சக்தி என்னன்னு உனக்கே புரியல. எலெக்ஷன் வருது. இந்த ஊர்ல உனக்குன்னு ஒரு பேர் இருக்கு.
அந்த மரியாதைக்காவது நிச்சயம் உன்னை பார்க்க ஒத்துக்குவான். மத்தது அங்க பாரு. சரி தம்பி. வா குமரா, என்ன இந்த பக்கம்? எம்எல்ஏ சார் பார்க்கணும். எம்எல்ஏவா? அது அந்த ஆளு என்னப்பா, ஏதோ அவசரமா? தம்பி, உதவின்னு இவ்வளவு பெரிய விஷயத்தை கேட்குற? ஐயா, ஒரு ஊரே அண்ணே, கணக்கு போட்டு பாத்தியா? இவன் சொல்றதை செஞ்சா நமக்கு எவ்வளவு லாஸ் வருது? பெருசா ஒண்ணு இல்லைண்ணே. மீட்டர் ஓட்டிக்காரங்க, கடைக்காரங்க, கட்டிங்கெல்லாம் கழிச்சா பிச்சை காசு. நீ ஒரு வார்த்தை சொன்னா வாயை பொத்திக்கோணும். ராமகிருஷ்ணா, நேத்து பிரச்சனை தான். குமரனே வந்திருக்கான். கையோட முடிச்சிரு. வார்த்தை கொடுத்துட்டேன்ல. சரியா? புரிஞ்சதாயா? முடிச்சிடானாப்பா. ஐயா, நன்றி. ஏய், என்ன ஐயா? என்ன வந்தியா வாங்கினியான்னு போற? புரியலங்க ஐயா. புரியலையா? நீ கேட்டதை நான் பண்ணிட்டேன். எனக்கு நீ என்ன பண்ண போற? இல்லைங்கய்யா, மக்களுக்காக நீங்க அடி தொகுதி முழுக்க உன்னை தெரியும் தான் இதை செஞ்சேன். எனக்கு என்ன பண்ண போறேன்னு தெளிவா சொல்லிட்டு போ. இல்ல திருப்பி போனை போட்டு அவனுங்களை எல்லாம் உண்டு லைன் பண்ணிடுவானுங்க. குருவே, நீங்க எங்க வந்தீங்க? அடிச்ச அடி கூட இன்னும் ஆறல. அண்ணே, தம்பியை நான் தானே கூட்டிட்டு வந்தேன். ஓ, கூட்டுக்களவாணிகளா? இப்ப என்ன செய்ய போறீங்கன்னு சொல்றீங்களா? இல்ல மவன? அண்ணே, தம்பி சும்மா இல்லண்ணே. பின்னால ஒரு படையே இருக்கு. அதுவும் வயசு பசங்க நெருப்பா வேலை செய்வானுங்க. நீங்க சரின்னு சொன்னா தம்பி ஒரு 500 பேரோட நம்ம கட்சியை சேர ரெடியா இருக்கு. அண்ணே, யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த மாதிரி இளைஞர் பட்டாளத்தோட தலைவர் முன்னாடி சேர வச்சா உங்க செல்வாக்கு பிச்சுக்கும். எலெக்ஷன் வேற வரப்போகுது. தம்பி, 500 பேரோட சேருவியா? அண்ணே, நான் கேரண்டிண்ணே. டேய், கோவம் வந்துச்சு, குடல அறுத்து எடுபட்ட வேலை. டேய் குமரா, உன்னைத்தான் கேட்கிறேன். 500 பேரோட சேருவியா? அப்ப சரி, உதவி சரியா போச்சு. என்னைக்குன்னு சொல்றேன். ரெடியாரு? டேய், இந்த குடும்பத்துக்கே மொத்தமா கொள்ளி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டியாடா? ஏதோ ஊருக்கு உதவி பண்றேன்னு சுத்துற வரைக்கும் தொலையட்டும்னு விட்டோம். இப்போ அரசியலுக்கு போறேன்ற? டேய், அது சுடுகாடுடா. உள்ள போனவன் பணமா தான் வெளியில வருவான். இதுக்காடா உன்னை நானும் அவரும் ஒம்பட்டு கனவு கண்டு இவ்வளவு பெருசா படிக்க வச்சோம். படுபாவி.
இந்தா கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஊரே சந்தோஷத்துல சுத்திட்டு இருக்குது. இதுக்காக நான் எத்தனை இடத்துல அலைஞ்சு பார்த்திருப்பேன் தெரியுமா? ஆனா அந்த எம்எல்ஏ அதுவும் இப்படிங்கிறதுக்குள்ள அத்தனை பேர் வாழ்க்கையை மாத்தி காமிச்சிட்டான். அவன் மட்டுமா? நம்ம நம்ம ராஜா வெறும் கட்சி தொண்டை. இவங்க சுண்டு விரல்ல செய்யறத நாங்கெல்லாம் வாழ்க்கை பூரா போராட வேண்டியதா இருக்கு. நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நல்லா, ரொம்ப நல்லா யோசிச்சிட்டேன். போதுமா? நானும் போனா தான் இந்த குடும்பம் எல்லாத்தையும் மாத்த முடியும். போறேன், போய் எல்லாத்தையும் மாத்தி காட்டுறேன். நீங்க பார்க்கத்தானே போற. நீ போடா, நாளைக்கு வீட்டுக்கு வந்து பாரு, எங்க 3 பேரும் போடா தான் கிடக்கும். அத்தை, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். அவர் தொந்தரவு பண்ண வேணாம். அவர் மனசுக்கு என்ன சரின்னு தோணுதோ அது பண்ணட்டும். அடியே, உனக்கு கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா? இப்ப உள்ள போறீங்களா இல்லையா? விஜய், அவன் எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும். ஏண்டி, நானும் நல்லா இருக்கணும்னு போராடுறது தப்பா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு இருந்தா சரி. இப்படி விட்டேத்தே பேச என்ன அர்த்தமா? ஒரு 2 வார்த்தை ஒழுங்கா பேசுறியாடி? சரி போ, ஆனா தோத்துட்டு மட்டும் வந்துடாத. இதுவும் அதே டோன்ல தான் இருக்கு. குமரா, போடா கண்ணா. நீ இறங்குனா அது சாக்கடையா இருந்தா கூட சுத்தமாயிடும். குமரா, அந்த வலது பக்கம் நிக்கிறான் பாரு, பேரு சகாயம். அவன் மூக்குல கை வச்சா ஓடு கத்தணும், காதல கை வச்சா பயங்கரமா கை தட்டணும், கொஞ்சம் மடியில கை வச்சா வெறி பிடிச்சு தலைவரை பார்க்குற மாதிரி முன்னால பாயணும். புரிஞ்சுதா? என் நரம்பில் துடிக்கும் முதுகெலும்பே. குமரா, குமரா, சிங்களேடு, சிங்களேடு. என்ன முதுகெலும்பு நரம்புல துடிக்குமா? பேசாம கத்து. என் பிறந்த நாளை முன்னிட்டு கோடிக்கணக்கில் வந்திருக்கும் சுனாமி பேரலையே, இந்த பொன்னாளில் ஒரு மாபெரும் செய்தி. ஆளும் கட்சி அளவிலா பயத்தில் அலறப்போகும் தருணம். நம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ஆளும் கட்சியை சேர்ந்த குமரன் தன் ஆதரவாளர்கள் 500 பேருடன் நம் கட்சியில் இணைய வந்துள்ளார். வா குமரா, என் இளஞ்சிக்கமே வா. நான் இப்ப ஆளுங்கட்சியில இருந்தேன். உன்னதான் கூப்பிடுறாங்க. போ 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 போ
குமரா வா வாடா தம்பி வா. தம்பி குமரனை பாராட்டி இந்த தங்கவாளை பரிசளிக்கிறேன். நீ இன்னும் ஆளுங்கட்சி என்னும் பாசியில் மிதக்கும் இது போன்ற இளைஞர்களை கொண்டு வந்து நம் கட்சியில் சேர்க்க வேண்டும். செய்வாயா? செய்வாயா? சொல்லு. செய்வாயா? இந்த மாபெரும் சாதனையை செய்த என் பாண்டியா, ஏய் கடே, இது வெறும் சோகுதான். பாப்பா பா வந்துட்டாங்க. அரசியலுக்கு வந்தால் நிறைய நல்லது பண்ணலான்னு சொன்னேன். தங்கவாள் ராம மாதிரி நடிக்கிறது ஒன்றும் புரியலண்ணே. அது ரொம்ப ரொம்ப ஆழம் தம்பி. இப்பதானே கால் எடுத்து வச்சிருக்க, போ போ உனக்கே புரியும். இல்லைண்ணே, ஏதோ பெரிய தப்பு பண்ற மாதிரியே தோணும். மக்கள் வேற கரவேஷ்டினாலே கேவலமா பார்க்குறாங்க. இப்ப பாரு, உனக்கு கரை வேட்டியானா என்னன்னு புரிய வைக்கிறேன். இப்ப பாரு, என்னடா நினைச்சுக்கிறீங்க பரதேசி பசங்களா? ஏய், கொண்டு வந்தா மாவனை கொண்டு வந்தா. யோ, புரியுறீங்களா? இங்க ஒரு பெண் தெய்வம், என் தர்மத்தாய், ரோடு கிராஸ் பண்ண முடியாம அரை மணி நேரமா இங்க காத்துக்கிட்டு நிக்கிறா. நீங்க மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. படுவா, எல்லாரும் கொண்டு வேண்டாம், கொன்றுவேன். பெருசு பெருசு, நீ கோச்சிக்காத. மா நீ போமா. யோ டிராஃபிக் நிறுத்தியா? சரியா? அப்பா சாமி மகராசலா இருக்கணும் பாணி. இந்தா இத டீ சாப்பிட வச்சுக்க. முதல்ல நீ போ, டிராஃபிக் ஜாம் ஆகுது. அந்த பயம் இருக்கட்டும். இதே பப்ளிக் ஒருத்தர் பேசினா சும்மா விட்டுருவானா? இப்ப புரியுதா கர்ண வேஷ்டியோட மகிமை? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல கோடு போட்ட அன்றாயர் 10 வாங்கணும். நீ தமாஷுமா சாப்பிடுமா, திருப்பி போற தரமாட்டான். கிரீன, கட்சியில் சில நல்ல தலைவர்களையும் பரிச்சயம் பண்ணிவிட. நம்ம ஊர் பிரச்சனைலாம் எடுத்து சொல்லணும்ல. விட்டா முதல் நாளே கோட்டையில கொடியாத்தனோடு சொல்ல போல இருக்கு. படிச்ச புள்ள நீ, என்ன வேலையா இருந்தாலும் படிப்படியாத்தான் முன்னுக்கு வரணும், தெரியுமில்ல? வாயா குமரா. இல்ல 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 இல்ல, தங்கவாள். டேய் இங்க பாருங்கடா, தங்கவாள் வந்திருக்காரு.
என்ன இல்லைண்ணா வேலை ஏதாவது இதுக்கு தான் படிச்சலாம் அதுங்களுக்கு ஏத்த வேலையை செய்யணுங்கிறது. நீ கொஞ்சம் கூட்டத்தோட அரசியல் சேர்ந்துட்டா நேரம் உள்ள விட்டுருவாங்க நினைச்சியா? ஒரு 30 வருஷம் எல்லார காலையும் நக்கிக்கிட்டே திரிஞ்சின்னா ஒரு போஸ்ட்டுக்கு வரலாம். சரி, உன்னால எனக்கு ஏதோ பேர் கிடைச்சிருக்கு, கடமைப்பட்டிருக்கேன். ஆனா இன்னொரு வாட்டி பெரிய உதவி செய்யறேன். நாயை விட விசுவாசமா இருக்கணும், புரிஞ்சதா? போ சேர்ந்துக்க. போய் முதல்ல கக்கூசுல தண்ணி கொண்டு வை. குழாய் எதை அடைச்சிக்கிச்சான். எம்எல்ஏ ஹாஸ்டலே இப்படி இருந்தா சீக்கிரம் போடா. முதல்ல அந்த கக்கூசை நல்லா கழுவிட்டு அப்புறம் தண்ணி வை. ஏண்டா தங்கவாள், இத்தனோட தண்ணி வைப்ப? அது சரியா போய் தொலைல. தொடப்பத்தை எடுத்து அப்படியே அழுகு துணிலாம் துவச்சு போடு. காலைல ஊருக்கு போடும்ல. வானாய வந்து சீட்டை போடு. சரிங்கண்ணா. வாழ். இதுல ஜீன் ஒரு நம்பர் இருக்கும் பாரு. போன் பண்ணி வான்னு மட்டும் சொல்லு. நான் பண்றேன். சுமாரா குமரா, உனக்கு இதெல்லாம் தேவையா? ஊர்ல நிம்மதியா இல்லாம இந்த ஆள்கிட்ட வந்து. ஏன் ராஜா, நீ சீட்டு விளையாடி நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். எப்போ நீ தானே ஜெயிப்ப. ஏன் அந்த ஆள்கிட்ட தோத்துட்டே இருக்க? அந்த ஆளை யாரும் ஜெயிக்கக்கூடாது, இல்லைன்னா மரத்தில் கட்டி வச்சு அடிப்பான். அந்த பரதேசிக்கு அதில் ஒரு சந்தோஷம். அண்ணா, இது ரொம்ப ஜாஸ்தி அண்ணா. அந்த பொண்ணை போய் குமரனை விட்டு வர சொல்ற. ஏன் விடக்கூடாதா? சமூக சேவகன், மக்கள் தொண்டன் குமரன் செய்யட்டான். அந்த ஏரியாவில் என் பேரை கெடுத்ததே அவன் தான். சாக்கடை அடிக்கிறது, வேற மாதிரி விவசாயம். கழுவ சொன்ன பாத்தியா? டேய், வெளியில போயிருப்படா. என்ன மூக்குல இருந்து ரத்தம் வருது? முழு பாட்டில முடிச்சிருப்ப. மட்டன் உப்பு குழம்பு வச்சிருக்காங்க, சீக்கிரம் வாங்க. கட்சி தலைவர்களும் மக்களும் எப்பவுமே ஒரு அடிமட்ட தொண்டனை கேவலமாக தான் நினைக்கிறாங்க. வண்டியில் தொத்திட்டு வர்றது, பிரியாணி, கட்டிங், இதுக்கு மட்டும்தான் பிறந்தவங்கன்னு முடிவே பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த தலைமுறை அப்படி இல்லை. நாங்கள்லாம் படித்தவங்க. We know what we are doing. நாங்கள் நினைக்கிறதே வேற. எந்த ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் அதோட ஆணிவேர்லேருந்து ஆரம்பிக்கிறது தான்
அழகு. வணக்கம் 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 வணக்கம். ஐயோ, பாத்திரம் பளிங்குமா இருக்கு. டேய், என்னடா நடக்குதுங்க? யாரா இத்தனையும் பண்ணது? தலைவரே 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 தலைவரே. நான் தான் தலைவர். ஐயோ, என்ன டேஸ்ட்! எந்த ஹோட்டலடா வாங்கின? நானே சமைச்சது தலைவரே. உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா கேட்டு. பிரமாதம்டா. படிச்ச நாய்க்கு சமைக்கவும் தெரியுமோ? ஏதோ உங்க புண்ணியத்துல தலைவரே. டேய், என்னடா இது வேஷம்? ஆளே மாறிட்ட. அந்த மறு ஒட்ட வச்சிருக்கியா? எடுறா, யாரையோ ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கு. கத்துக்கிறேன் தலைவரே. எங்கடா போற? துணி கழட்டி போட்டிருப்பீங்கல்ல, துவைக்க போறேன் தலைவரே. என்னவோ போ. டேய், இரு இரு இரு. வழக்கமா சாரு இல்ல ஐயான்னு தானே கூப்பிடுவ. இப்ப என்ன புதுசா தலைவர்? கத்துக்கிறேன் தலைவரே. எப்படி கத்துக்கிட்டானோ? எங்க அம்மா வேலை சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. இருக்கட்டும், இப்படி ஒரு ஆள் அவசியம்தான். அவனுக்கு அப்பப்ப காசு கொடுத்து கவனிச்சுக்கங்கடா. என்னாச்சு? டேய் ராஜா, டேய். ஒரு வருஷம் முன்னாடி தான் வந்தான் குமாரா. எண்ட் ஸ்டேஜ் டிசீஸ், ஐ மீன் டெர்மினல் கேன்சர். ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, எனி டைம் டெத். அது அவனுக்கே தெரியும். இது என்ன இடம் தலைவரே? இதாண்டா பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ். 9th. இங்க மொத்தமே 8 பட்டன் தானே இருக்கு. 8ஐயும் 1ஐயும் சேர்த்து அமுக்குடா. அதுதான் அந்த முப்படை இருக்கிற இடம். அவ்வளவு சாதாரணமா யாரும் போக முடியாது. கேள்வி கேட்க மட்டும்தான் கூப்பிடுவாங்க. கொடுத்த பேப்பர்லாம் சரியா இருக்குல்ல? இருக்கு தலைவரே. ஐயா ராசா, அங்க வந்து அவனுக்கு முன்னாடி தலைவரேன்னு கூப்பிட்டு தொலைச்சாத. கண்ணு முடியும் நோண்டிடுவாங்க. நீ நீ வெளியவே நில்லு. அந்த வானதி வேற கேள்வி மேல கேள்வியா கேட்கும்.
யாரு வானதி தலைவருக்கு? இது வேறப்பா. இந்தியா ஃபுல்லா பிஆர் ஹெட்டு தலைவரே. இவளை கேட்காம சுண்டு விரலை கூட அசைக்க மாட்டார். எந்த மீட்டிங்ல என்ன பேசணும், எந்த தொகுதியில என்ன நடக்குது, எவன் எவ்வளவு அடிச்சான், எவ்வளவு கொடுத்தான், இதுல இருந்து கட்சியோட கொள்கை, எலெக்ஷன் பிளான், டெல்லியில யாருக்கிட்ட என்ன பேசணும், எந்த கட்சியோட கூட்டணி வச்சா வெற்றி வாய்ப்பு, எல்லாம் அவதான். எப்ப பார்த்தாலும் லேப்டாப்பையே நோண்டிக்கிட்டு இருப்பா. படுபாதகி குடலை புடுங்கி வறுத்தெடுப்பா. என்ன தலைவரே நீங்களே பயப்படுறீங்க? பயப்படுற இடத்துல பயந்து தானே ஆகணும். டேய், கண் பார்வையில் இருறா. வணக்கம் தலைவரே. மூணு வாட்டி எம்எல்ஏ ஜாதி ஓட்டு வச்சு ஒன்றும் கிழிக்கல. திடீர்னு என்ன இந்த 6 மாசத்துல எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றிருக்கீங்க? தொகுதியை உங்களை வாழ்த்துதான். எப்படி எலெக்ஷன் வருதுன்னா? இல்ல மேடம், மக்களுக்கு ஏதாவது கட்சிக்கு நல்ல பேர் வாங்கணும்னு நான். யோ, அப்புறம் அசிங்கமா திட்டுவேன். சொல்றியா இல்லையா? தொகுதியில் இருக்க படிச்ச பசங்களோட சேர்ந்து எது வெளியே நிக்கிறானே அவனா? ஐயே, அது கக்கூசு. எடுபடி மேடம், சும்மா துணை கூட்டு வந்தேன். இது விலை நிலமாச்சே. ஏதோ பில்டிங் கட்ட பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. ரூல் நம்பர் 43C படி தப்பாச்சே. உங்க கக்கூஸ், சாரி, எடுபடியை கூப்பிடுங்க. பாண்டியா தலைவரே, வானதி கிட்ட மட்டும் பொய் சொல்லாதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்க. என்ன அது? அவர் பெர்மிஷன் தேவையில்லை, நீ சொல்லு. எஸ் மேடம், ரூல் நம்பர் 43C படி அது தப்பு. பட் அக்கார்டிங் டு 44E இது விளைநிலம் இல்லைன்னு தாசில்தார் சர்டிஃபை பண்ணிட்டா அங்கே பில்டிங் காட்டலாம். சர்டிஃபிகேட்லாம் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். என்ன பில்டிங் கட்டுறீங்க? இனாமி பேர்ல டென்டல் காலேஜா? இல்லை மேடம், சுற்றி நிறையா கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் இருக்கிறதால அந்த ஏரியாவில் கேன்சர் கம்ப்ளைண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ஃப்ரீயாக கேன்சர் இன்ஸ்டியூட் காட்டுறோம். ஃப்ரீயா? இவர் இல்லை மேடம், யுனைடெட் நேஷன்ஸ் இன் இந்தியா அப்ளை பண்ணி சாங்ஷனும் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த வாட்டியும் பாண்டியன் ஐயாவே எம்எல்ஏவாக வந்தா எங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் கிராஃப் பாருங்க. டெவலப்மெண்ட் கம்பேரிசன் ஃபார் த லாஸ்ட் 20 years, ஜிடிபி growth compared to other constituencies. என்ன படிச்சிருக்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு யோ, இல்ல. சுமாரியா சொல்லு. MTech, Environmental Science and Engineering, and of course, Agriculture. அரசியல் கற்றுக்கிறேன் மேடம். ஓகே, இவருக்கு நீ தேவையில்லை, எங்கள் பிஆர் டீமில் ஜாயின் பண்ணிடு. சாரி மேடம், நான் என் பாண்டியனையா விட்டு எங்கேயும் வர மாட்டேன்.
Thank you so much. It's been a pleasure meeting you. தலைவரே, உங்களை காண நேர்ந்தது எத்தனை ஜென்ம புண்ணியமோ. என் நரம்பில் துடிக்கும் முதுகெலும்பு துடிக்கிறது, சிரிக்கிறது. தானே தலைவா. I don't like him. என் பொன்மொழிகளை எனக்கே சொல்லிட்டு போறான். எங்கேயோ பெருசா உறுத்துதே. என் 40 வருஷ பொது வாழ்க்கையில் இது ஒரு மார்க்கமான ஜந்துவா இருக்கு. எதுக்கும் இவனை ரெட் லிஸ்ட்லயே வை. அடுத்த ஆளை கூப்பிடு. ஏண்டா உன்னை நம்பி கையெழுத்து போட்டா யாரு உன்னை இந்த கேன்சர் கர்மத்துக்கலாம்? ஐயோ, சொன்னேன் தலைவரே. நல்லா போதையில் இருந்தீங்க. இருந்தாலும் வானதி சொன்னதை கேட்டு என்னை விட்டு போயிடும்னு தான் நினைச்சேன். நான் போயிட்டா கக்கூஸ் யார் கழுவுறது தலைவர்? ஃபைவ் டேஸ் ஹோட்டலுக்கு போகல, ஜட்டி கூட மாற்றலை. நோ லக். சிஎம் ஆளுங்கட்சி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. எவ்வளோ நோன்னாலும் அதே கதை தான். ஊழல், பொலிட்டிக்கல் மர்டர்ஸ், பட் நத்திங் ஸ்பெஷல். கரெக்டாக எலெக்ஷனுக்கு 6 மாதம் தான் இருக்குது. கீப் ட்ராயிங். ஏதாவது பெருசாக ஒன்று வேணும். மக்களை அப்படியே உசுப்பேத்தி ஒரு ஆளை அடிக்கணும். வானதி, என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றும் மாட்டல. பர்சனல் இமெயில்ஸ், ஃபேஸ்புக், நத்திங். தே ஆர் வெரி கேர்ஃபுல். Keep trying. பரவாயில்லையே, 10 minutesலேயே வந்துட்டேன். தூங்கவே மாட்டியோ? நீங்களும் தூங்கவே மாட்டீங்களோ மேடம்? நோ மேடம். I am Vanati Tyagarajan, MA Political Science, Cambridge University. Worked for Times Magazine for 4 years. Worked for almost all top PR companies and started our own company called Solutions. Prime Minister's Office, 3 Chief Ministers, மொத்தம் 15 கட்சிகள். அதில் 3 கட்சிகள் இந்த உலகத்துக்கே தெரியாது. 7 ஆட்சியை கவுத்திருக்கீங்க, 3 ஆட்சி அமைய உதவி செஞ்சுருக்கீங்க. தலைவர் ரொம்ப கெஞ்சி கேட்டதால் இந்த எலெக்ஷனில் அவருக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு மாதிரி தூரத்து சொந்தங்கிறதால அது அந்த கட்சிக்காரங்களுக்கே தெரியாது. உங்கள் சம்பளம் 1.2 crores மாதத்துக்கு. இந்நேரத்துக்கு வர சொல்லிக்கிங்கன்னா அது முக்கியமான விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். குட் ஈவினிங் மிஸ் வானதி. சொல்லுங்கள், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? நீ குமர்? நந்தகோபாலன் குமரன். பாக்கி எல்லா டீட்டெயில்ஸும் கீழே உங்கள் டேபிள் மேலே இருக்கிற ஃபைல்லே இருக்கு. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ நேராக விஷயத்துக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். யூ டூ ஸ்மார்ட். Welcome to Medan. Come, I need some information from you.
சிஎம் கிள்ளி வளவன். பற்ற வைக்கணும்னா மேலே பற்ற வைக்கக்கூடாதுங்க. கீழே போய் சேர்றதுக்கு நேரம் ஆகும். ரொம்ப கீழேயும் பற்ற வைக்கக்கூடாது, மேலே போய் சேர்றதுக்கு. அதனால நடுவில் பற்ற வச்சிங்கன்னா உடனே மேலேயும் பற்றிக்கும், கீழேயும் பற்றிக்கும். கேசவமூர்த்தி, ஹெல்த் மினிஸ்டர். இவர் சப்போர்ட்டில் இல்லீகலாக ஃபாரின் மெடிக்கல் கம்பெனிஸ் மெடிசின்ஸை இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் மேலே செக் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரா? இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேராதுப்பா. 2 நாளில் மறந்துடுவாங்க. அவங்களுக்கு பயங்கரமாக ஏதாவது சென்டிமெண்ட் வேணும். யாருக்கு ஃபோன் பண்ணுற? அண்டர் கிரவுண்டு கட்சியோட அடிமட்ட தொண்டனுக்கு தாங்க எல்லா ரகசியங்களும் தெரியும். கிரீனே, என்ன தம்பி இந்த நேரத்துல போன? கொஞ்சம் அவசரம், கேட்குற மட்டும் பதில் சொல்லு. நீ முதல்ல ஆளுங்கட்சியில் தானே இருந்த? ஆமா, அங்க சரியில்லைன்னு தான் எதிர்கட்சிக்கு வந்தேன். உனக்கு கேசவமூர்த்தி தெரியுமா? தெரியுமாவா? சரியான பொம்பளை பிறகு தம்பி. போன வாரம் கூட எனக்கு அந்த ஆளை பற்றி கொஞ்சம் தெரியணும். Thanks for the help. We got what we needed. பதிலுக்கு ஒன்று கேட்குற பாரு, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே நான் பண்ணாலும் முடியுமான்னு தெரியல. உனக்கு எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியாக இருக்கு. But I can guide you. Then it's all in your hands. It's just pure luck. What? First time I met Vanati. No, I don't understand your question. உளவுத்துறை கூட்டு வந்திருக்கீங்கன்னா ஏதோ பெரிய விஷயம்தான். அனாவசியமா அடிக்க வேணாம். நான் சிஎம் கிட்ட மட்டும் தான் பேசுவேன். பேசுறியா இல்ல அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க? நான் பேசிடுவேன். என்ன சிஎம் பர்சனல் மேட்ரு, அவருக்கு மட்டும் தெரிஞ்சா நல்லது. பக்கத்துல தானே இருக்காரு, பேச சொல்லுங்க. சிஎம் என்ன கடவுளா? பக்கெட் எல்லாம் பேச மாட்டாரா? எவ்வளோ நாள் ஏங்கி இருக்கேன் இவ்வளோ கோடி அடிச்சவர்கிட்ட பேசணும்னு. என்ன சொல்றாரு அந்த கோபாலன் குமரன்? சிஎம் சார், சோசியல் ஆக்டிவிஸ்ட், தடபுடலாக எதிர்கட்சியில் சேர்ந்திருக்க. பாண்டியனுக்கு எல்லாமே நீ தான். தட்ஸ் ஆல் ஃபைன். ஆனால் நீ நடுராத்திரியில் அவங்க ஆஃபீஸ்க்கு போய் வானதிக்கிட்ட அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்ததால் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். எலெக்ஷன் டைமில் சார், அப்போ இந்த உளவுத்துறையெல்லாம் கிரிமினல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு இல்லையா? யூ ஹாவ் 10 seconds. இல்லைன்னா சார், நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன், பார்த்துக்கங்க. முதல்ல பேசுனா எனக்கு ஒரு சின்ன உதவி கிடைக்குமா சார்? எங்கிட்டயே பேரம் பேசுறியா? இப்படின்றதுக்குள்ள ஒன்றுனா இல்லாமல் பண்ணிடுவீங்க. எனக்கு என்ன சார், நான் சொல்ல போகிறது 5 star ஹோட்டல் லஞ்சு மாதிரி. பதில் கேட்குறது ஒரு சின்ன டிப்பு.
அது மட்டும் இல்லாமல் வானதி என்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. அதை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்லுவேன். மாபெரும் தலைவர், கொஞ்சம் யோசிங்க சார். குமரன், you are not even a mosquito to me. First tell me, then I decide. Only I decide. Now. Shut! Spit it out! இங்கிலீஷ் பிச்சு உதறீங்க. என்ன சார், டெல்லிக்கு ரூட்டு போடுறீங்களா? ஆனால் அதுக்காக பயங்கரமாக கஷ்டப்படுறீங்க சார். வெறும் 8வது படிச்சுட்டு அந்த காலையில் 4 மணிக்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குற கேத்தரின் டீச்சரை பாராட்டணும். உயிருக்கு உயிரான காதலி, வெளியே தெரியாத மனைவி. சரிங்களா சிஎம் சார்? Untie him and stay outside. Wait for my orders. ஓகே சார். இப்பெல்லாம் பேசினாதான்ப்பா. எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சார். யார் உங்க கட்சியை 2 உடச்சு காட்டுறேன்னு மிரட்டிட்டே இருக்கா? கேசவமூர்த்தி கரெக்டா சார்? இன்னும் 2 நாள் அவர் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சது. நான் முடிச்சு காட்டுறேன். எப்படி? தெரியும் சார், ஆனா சொல்ல மாட்டேன். எதிர்கட்சிக்கு உங்க கட்சியை பத்தி ஏதாவது கெட்டதா வேணும். அதே நேரம் உங்களுக்கும் நல்லது நடக்கும். எனக்கு 2 கட்சியும் வேணும் சார். நாளைக்கு ஆட்சிக்கு யார் வந்தாலும் என் பொழப்பு ஓடணும்ல. I like you. இன்னொரு 5 நிமிஷம் பேசலாமா சார்? 5 நிமிஷம். Okay. We'll start now. Uploaded. Everyone, on your toes. Timing is everything. என் பேர் செல்விங்க. இது என் பொண்ணு கயல்விழி. என் பொண்ணை நான் 12ஆம் முடிய படிக்க வச்சிருக்கேன். மேலே படிக்க வைக்க வசதி இல்லாமல் ஏதாவது உதவி கிடைக்குமேன்னு நினச்சி அமைச்சர் கேசவமூர்த்தியை போய் பார்த்தேன். அதனால எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு என் பிள்ளையோட வாழ்க்கையவே நாசமாக்கிட்டான். இப்போ என் பொண்ணு வாயும் வயிறுமா இருக்கிறா. மேடம், அமைச்சர் கேசவமூர்த்தி மேல புகார் சொல்றீங்களே, அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்கா? இருக்கு. எங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு எங்களை பேசி ஏமாத்துனது எல்லாமே இந்த போன்ல ரெக்கார்டா இருக்கு. உங்ககிட்ட கொடுக்குறேன். நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு எந்த நியாயமே கிடைக்க மாட்டேங்குது. போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் அடிச்சு விரட்டுறாங்க. இது அநியாயமா இருக்கு. உங்க வீட்டுல இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு நடந்திருந்தா சும்மா இருப்பீங்களா? இத பாரு, சும்மா அழுதுகிட்டு இருக்காங்க. நடந்தது நடந்து போச்சு. நீ நேர்ல புறப்பட்டு வா. உனக்கு என்ன செய்யணுமோ நான் அதை செய்யறேன். இன்னைக்கு என் வீட்டுல நடந்த மாதிரி இனி யார் வீட்டுல நடக்க கூடாது. செல்வி என்ற பெண் தன் மகளை அமைச்சர் கேசவமூர்த்தி பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக புகார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆடியோ பதிவையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த விவகாரம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அது சுத்த பொய்ங்க. எனக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. இது வரைக்கும் நான் அந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது. இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் கேசவமூர்த்தி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காக்கும் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நந்தகோபாலன் குமரன் தீப்பந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார். கேசவமூர்த்தியின் அக்கிரமம், தாய்க்கு நேர்ந்த கொடுமை, கேசவமூர்த்திக்கு தூக்கு தண்டனை, கேசவமூர்த்தியை கைது செய், சிபிஐ விசாரணை வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும், தாய்க்கு நேர்ந்த கொடுமை, டிஸ்மிஸ் செய், ஆளுங்கட்சியை டிஸ்மிஸ் செய், படுபாவி, கேசவமூர்த்தி படுபாவி, கொலகார, கேசவமூர்த்தி கொலகார. சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங் மானதி. அவசர கட்சி மீட்டிங் போயிட்டு இருக்கு. டேமேஜஸ் தான். எஸ்பி சார், என்ன நடந்தாலும் கண்டுக்காதீங்க. சிஎம் ஆர்டர். ஜஸ்ட் ஃபாலோ தி பிளான். நாட்டு மறுத்தால் 1000 பேர் படுகொலை. அயல் நாட்டு மறுத்தால்
மறுத்தால் 1000 பேர் படுகொலை. ஒழிய வேண்டும் கேசவமூர்த்தி. ஒழிய வேண்டும் கேசவமூர்த்தி. டிஸ்மிஸ் செய். ஆளுங்கட்சி டிஸ்மிஸ் செய். Cameras close to Kumran's face. 2 of them wide. Quickly. Cam A close. Cam B and C wide. தூக்கு தண்டனை. கேசவமூர்த்திக்கு தூக்கு தண்டனை. டிஸ்மிஸ் செய். ஆளுங்கட்சி டிஸ்மிஸ் செய். கீதா, யாருக்காவது போன் பண்ணுமா? என் பிள்ளைய காப்பாத்துமா. எனக்கு சும்மா பார்த்துட்டு இருக்கீங்க. நந்தகோபாலன் குமரன் தீப்பந்த போராட்டம் ஆல் ட்ரெண்டிங் வானதி. Chennai trend. நோ வானதி ஆல் ஓவர் இந்தியா. Inform all news channels to focus on Kumaran. வானதி 1 second. What? What's happening? எங்க இருந்துடா இவ்வளோ போக? நான் தான் நம்ம பசங்களை விட்டு போட சொன்னேன். குமரா, உன் பிளான் நல்லா தான் இருக்கு. ஆனால் நீ நினைச்ச ரீச் கிடைக்காது. ஜனங்க உன் மூஞ்சி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சேனலை மாற்றிடுவானுங்க. ட்விட்டரு ஃபேஸ்புக் எல்லாம் ட்ரெண்ட் ஆகும். ஆனால் 2 நாளில் எல்லாம் மறந்துடுவானுங்க. பத்தாது சாவு மச்சான், சாவு. யாராச்சும் சாவணும். அதில் தான் ஜனங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். இது நெஞ்சில் சொல்லிட்டு ஆளுங்கட்சிக்காரன் குத்திட்டாங்க சொல்லிட்டு ஓன்னு கத்தி அழுதுரு. மான அழுதுற உலகமே ஆடி போயிடும். சீக்கிரம் சொல்லு. யோசிக்காத. எப்படியும் போக போற உசுர் தானே. உன் கையால போனா என் கட்டையாவது நிம்மதியா வேகும். கிளம்புறோம் வேண்டாம், வீட்டுக்கு போறேன். இதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டியா? டேய், நான் இப்படியே போனா என் கட்சி காசு தரும், ஆளுங்கட்சி நிவாரணம் தரும். எல்லாத்துக்கும் மேல ஆயுஷ் முழுக்க நீ என் குடும்பத்தை பார்த்துப்படா. ஆனாதே ஹாஸ்பிட்டல் பெட்ல சாவறத விட இது கடவுளா பார்த்த எனக்கு போன பிச்சடா. குமரா, உனக்கு புண்ணியமா போடா. இதுக்கு மேல வாய மூடல. நாளை சரிடா, இருந்த பிளானையாவது ஒழுங்கா முடிப்போம். நம்மளுமே இத்தனை பசங்க வந்து அடி வாங்கியிருக்கானுங்க. அவங்களுக்காக இதை பண்ண வேணாம். இந்த கத்திய புடி. ஃபோன் பண்ணி இந்த புகை போடுறதை நிறுத்த சொல்லணும். வலிக்கவே இல்லை மச்சா. உன் கையால மனசெல்லாம் நிம்மதியா இருக்குடா. மனசுக்கு நல்லா இருப்படா. ரொம்ப பெருசா வருவேன். என் குடும்பத்தை பார்த்துக்கடா. என் பொண்ணு நல்லா படிக்கிறான். அவளை ஐஸ்வர்யா ஆக்கி கல்யாணம்